புதுச்சேரி மாநிலத்தில் புகழ் பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ், லட்சிய ஜனநாயக கட்சி இவைகளெல்லாம் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் பட்டியலை கூட்டணியை இறுதி செய்து வேட்புமனு தாக்கல் அங்கே துவங்கிவிட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கடந்த 3 வருடங்களாக புதுச்சேரி மக்களுக்கு மிகவும் நெருக்கமானவராக புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூர் போல ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு பகுதியாக மாற்றுவதற்கு முன்வடிவாக நிறைய திட்டங்களை தயார் செய்து அதையெல்லாம் அமல்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்து வந்தார். இந்திய அரசியல் சாணக்கியர் ஐயா அமித்ஷா அவர்களோடு தொடர்பு கொண்டு லட்சிய ஜனநாயக கூட்டணி, லட்சிய ஜனநாயக கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியை இணைந்தது. இன்னைக்கு அமித்ஷா அவருடைய ஆசீர்வாதம், காஞ்சி நம்முடைய காமாட்சி அம்பாவுடைய ஆசீர்வாதம், லட்சிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரி அந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கு விட்டிடக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு லட்சிய ஜனநாயக கட்சி அவங்க நாளைக்கு மனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு அங்கம் என்கிற முறையில இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு நாங்கள் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அவருடைய தலைவர், அவருடைய அந்த சின்னம், அந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையம் தர்பூசணி சின்னத்தில் கோடை காலம் எல்லா மக்களுக்கும் தேவையானது, புதுச்சேரி வாக்காளர்களுக்கு இது தேவையானது. 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2 தொகுதியிலுமே வெற்றி பெறுவார்கள். அந்த 2 தொகுதி மட்டுமல்ல, புதுச்சேரியில 100க்கு 100 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். புதுச்சேரியில தேசிய ஜனநாயக கூட்டணியில ஆட்சி அமையும். அந்த பிரார்த்தனையை இங்கே செலுத்தும்.